எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் லினி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ கிறிஸ்மஸ்க்கு நான் ரெடி ஆனது ஒரு vlog மாதிரி எடுத்திருக்கேன். சர்ச்சுக்கு போனது ரெடி ஆனதெல்லாம். அண்ட் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வச்சது 2:45 எந்திரிச்சது 2:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. தலைக்கு குளிச்சாச்சு. நான் மட்டும்தான் எந்திரிச்சிருக்கேன். இன்னும் 3 பேர் எந்திரிக்கவே இல்லை. இனி நான் ரெடி ஆகிட்டு அதை வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்கள எழுப்பணும். 5 மணிக்கு வேறு சர்ச்சுக்கு போகணும். ஓகே, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் எப்படியும் எனக்கு லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன் கரெக்ட் டைமுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு. தலைமுடியோட ஈரத்தை காய வச்சுட்டு செட் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலையே. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ஹேர் ட்ரை பண்ணதுக்கு பிறகு தான் பெடல் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் கூலில் மட்டும் வச்சு தான் ஹேர் ட்ரை பண்ணுவேன். இதுக்கு பிறகு தான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதா இருந்தால், க்ரிம்மிங் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணுவேன். ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறதுனால ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஸ்காஷ் காஃபோட ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே. ரூட்ஸில் அப்ளை பண்ணாதீங்க. செக்ஷன் எடுத்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ அவசரமாக அப்படியே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். குத்து மதிப்பாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ரிம்பிங் தான். பேபி ஹேர்ஸை கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக க்ரிம்பிங் பண்ணி தான் ஆகணும். ஹேரை வந்து ப்ரெப் பண்ணியாச்சு. இனி ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணிட வேண்டியதுதான். பெரிய ஸ்டைலிங்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவசரமாக எந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த ஸ்டைலிங் தான். ஓகே, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் முடிச்சிருக்கேன். பின்னெல்லாம் இல்லை, முடி கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ரீத் பண்ணிட்டு. ஓகே, அவ்வளோதான். புடவையெல்லாம் கட்டியாச்சு. இன்னைக்கு கடன்ட்டு ஒரு டச்சப்பை பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இது ரெண்டில் எது நல்லா இருக்கு? வெறும் கம்மலா இல்லை செட்டா? சின்னவனுக்கு வந்து பெரிய கம்மல் பிடிக்கலையா, அதனால சிம்பிளாக இந்த ஸ்டட்டை போட சொல்லிட்டான். ஸோ போட்டுட்டேன். ஆனால் வந்து பிறகு சர்ச்சு போயிட்டு வந்த பிறகு பெரிய கம்மலை போட்டு ஃபோட்டோ எடுப்பேன். கன்சீலர் அப்ளை பண்ணி டிஸ்கலரேஷனை மட்டும் ஹைட் பண்ணியிருக்கேன். அண்ட் காம்பேக்ட் பவுடரால் செட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு தோணுது. இதுக்கு மேலே வந்து லிப்ஸ்டிக் காஜல் அவ்வளோதான். மற்றபடி எதுவும் அப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. காம்பேக்ட் பவுடரால் செட் பண்ணிட்டேன். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி முல்லை பிச்சுலாம் இங்கே வந்து ரேராக தான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக மல்லி, ஜாதி என்னெல்லாமோ சொல்லுவாங்க. எனக்கு நீங்கள் ஜாதி பூ தான் கிடச்சிச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டோம். கிளம்பிட்டு இருக்கோம் சர்ச்சுக்கு. பாப்பா மேரி கிறிஸ்மஸ். பெரியவனை தெரியாது, அவன் கொஞ்சம் மூடவுட்டில் இருக்கான். ஸோ அப்படியே இருக்கான். அப்புறமா நான் வீடியோவில் காட்டுறேன். சர்ச்சுக்கு வெளியே ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா சர்ச்சுக்குள்ளேயும் வந்து லாஸ்ட் சண்டே விட அதிகமாகவே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பெலூன் எல்லாம் கட்டி ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு என்னோட கிறிஸ்மஸ் vlog. அண்ட் இனிமேல் இதுக்கு மேலே சமையல் எல்லாமே கொஞ்சம் பிஸி ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் செல்லக்குட்டீஸ்.